காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவையினுடைய செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 47வது வாரமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் ஜி. ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக செயலாளர் பி.வி. ஸ்ரீனிவாசன், பகுதி கழக செயலாளர்கள் வி. முருகன், எல்.ஐ.சி.டி. ஜெயச்சந்திரன், சி. மணிகண்டன் ஆகியோரின் முன்னிலையில் 119வது வட்ட கழக செயலாளர் எம்.கே. மாறன் என்கின்ற கலை அவர்களின் வட்டத்தில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 47வது வாரமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் ஜி. ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக செயலாளர் பி.வி. ஸ்ரீனிவாசன், பகுதி கழக செயலாளர்கள் வி. முருகன், எல்.ஐ.சி.டி. ஜெயச்சந்திரன், சி. மணிகண்டன் ஆகியோரின் முன்னிலையில் 119வது வட்ட கழக செயலாளர் எம்.கே. மாறன் என்கின்ற கலை அவர்களின் வட்டத்தில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரிய தலைவருமாகிய திரு ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அம்மா பேரவை செயலாளர் ஸ்டிக்கர் ஜி. ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் அதிமுகவினர் திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தங்கத்தரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், நாளைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து துண்டு பிரச்சுரங்களை வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் 47வது வாரமாக தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் திருமுனை பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் எஸ்.வி. கிருஷ்ணன், ஜி. சங்கர், மாவட்ட பொருளாளர் ஜே.ஏ. சிவசுப்பிரமணியம், பிற அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருண் பாலாஜி, தமீம் அன்சாரி, நியூட்டன், கே. சுதாகர், போட்டோ எம். ராஜேஷ், மனோஜ்குமார், எஸ்.டி. சுதாகர், பக்ரிசாமி, ஜி. விமல்குமார், டெல்லி பாபு, திவாகர், இளையராஜா, வட்டக்கழக செயலாளர்கள் எஸ். சுந்தரராஜன், டி. ஆனந்தன், சிம்சன், ஏ. சீனிவாசன், கல்யாணராமன், சி. எஸ். ஆனந்தன், ஜி. சந்திரபாபு, ஆர். செல்வம், எஸ். கார்த்திகேயன், எஸ். மனோகர், ஹைஸ் ஹவுஸ் மா மோகன், மில்க் மோகன், டி. ஜெயராஜ், எஸ். கோபிநாத், பிரகாஷ், சி. கார்த்திக், திருநாவுக்கரசு, பன்னீர், பாஞ்சா, டைகர் சிவா, ஜோதி, பி. அர்ச்சனா, காந்தலட்சுமி, காந்தகுமாரி, ஐ. ரமேஷ், ஜே. பாலகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவர்களோடு தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், துணை நிர்வாகிகள், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கழக செயல் வீரர்களும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொருளாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 47வது வாரமாக புரட்சி தலைவி தங்கத்தரகை அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்று வரக்கூடிய அனைத்து திருமுனை பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளையும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் ஜி. ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்.